Class 6, Chapter 5, Fun with Numbers. So, last part of the chapter இது Fun with Numbersல special numbers தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So, there are 4 numbers in this box. So, இந்த 4 நம்பருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம கிளாஸ்மேட்ஸ் எப்படி சொல்றாங்கன்னு குணா வந்து செக் பண்ண போறாங்க. இந்த 4 நம்பர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா 9 தான் ஸ்பெஷல். ஏன்னா அது மட்டும்தான் சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. வேறஸ் அதர் வேல்யூஸ் ஆர் 2 டிஜிட் நம்பர். The second person என்ன சொல்றாங்கன்னா 9 is special because it is the only number that is multiple of 3. So இது 3 tablesல இருக்கிற ஒரே நம்பர் இதுதான். And next person என்ன சொல்றாங்க இல்ல 16 தான் ஸ்பெஷல் ஏன்னா அதுதான் இதுல இருக்கிறதுல ஒரே ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கான ஸ்பெஷாலிட்டியை மாத்தி மாத்தி சொல்றாங்க. அடுத்த பர்சன் 25 தான் ஸ்பெஷல் ஏன்னா அதுதான் ஒன்லி மல்டிபிள் ஆஃப் 5. அடுத்த பர்சன் என்ன சொல்றாங்க 43 தான் ஸ்பெஷல் ஏன்னா அதுதான் ஒன்லி பிரைம் நம்பர். அண்ட் அது லாஸ்ட் பர்சன் என்ன சொல்றாங்க 43 ஏன்னா அது மட்டும் தான் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, மற்றது எல்லாமே ஸ்கொயர் நம்பர். லைக் இது 3 cross 3, இது 5 cross 5, இது 4 cross 4. 43 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பரும் கிடையாது. ஸோ இதே மாதிரி இங்க ஒரு 4 பாக்ஸஸ் இருக்கு. இந்த 4 பாக்ஸஸ்ல இருக்க நம்பரை உங்க கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி என்னென்ன அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கேட்க போறோம். இப்போ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னா 5ன்றது வந்து இட்ஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்னு. ஆனா 7மே நமக்கு இங்க பிரைம் நம்பர் தான். 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 12 எப்படி ஸ்பெஷல்னா அது மட்டும்தான் இங்க இருக்கிறதுல ஈவன் நம்பர். ஸோ 12ன்றது ஒரு ஸ்பெஷல் நம்பர். 35 எடுக்கும்போது 35 அப்படின்னா 5 into 7 35 அப்படின்னு எழுதலாம். இது மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ 5யும் 35யும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியும். இதே செகண்ட் பாக்ஸ் எடுக்கும்போது 3 is a prime number, so 3 special. 11 is a prime number, 11ம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 8 and 24 எடுத்தா 8 and 24 ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 8ஸ்ல வருது, அதனால அதை ஸ்பெஷல் சொல்லலாம். இல்லை 8 வந்து சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர். இது மாதிரி ஒரு நம்பருக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பிரைம் பசில். ஸோ பிரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பசிலை சால்வ் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது பிளாங்கான அந்த பசிலை சால்வ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பிரைம் நம்பர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஒரு ரோ ப்ராடக்ட் எடுக்கும்போது ரோவோட டோட்டல் வரும், காலம் ப்ராடக்ட் எடுக்கும்போது காலமோட டோட்டல். லைக் 5 into 5 25, 25 into 3 75, 2 into 3 6, 6 into 7 42. இப்படி பார்க்கும்போது 10, 17 பார்க்கும்போது 170. இந்த ரூலை இப்போ யூஸ் பண்ணி கீழே இருக்கிற இந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஃபில் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு 105 அப்படின்னு இருக்கு. பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 105 நம்ம பிரைம் நம்பர் யூஸ் பண்ணா 3 டேபிள்ஸ் யூஸ் பண்றோம்னு வைங்க. 3 3s are 9, ரிமைனிங் 1 5. அடுத்தது 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது 7. ஸோ 3 5 7 இந்த 3 நம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 5 7. 3 into 5 into 7ன்றது 105. ஸோ அப்புறம் நம்ம நம்பரை ஷஃபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 20. ஸோ 20 எப்படி எழுதலாம் நம்ம? ஒன்லி பிரைம் நம்பர்ஸ்னா 2 10 டைம்ஸ். அடுத்தது 2 5 டைம்ஸ். 2 2 5ன்னு எழுதலாம். ஸோ 2 2 5. நெக்ஸ்ட் 30. 30 எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 3 10 டைம்ஸ், 2 5 டைம்ஸ். ஸோ 3 2 5. இப்போ நான் அப்படியே ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 into 2 6, 6 into 3 நமக்கு என்ன வருது? 6 into 3 18 தான் வருது. ஆனால் எனக்கு 28 வரணும். 28 வரணும்னா 7 இங்கே இருந்தால் தான் எனக்கு என்ன வந்திருக்கும்? ஸோ 7 அங்கே வந்தால் தான் எனக்கு 28 வரும். ஸோ 7ஐ இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போது அங்கே இருந்த வேல்யூவை அடுத்ததுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இங்கே 3 வந்துட்டோமா? இங்கே வந்து நமக்கு என்ன இருந்தது? 2 2 5 தானே எழுதியிருந்தோம். ஸோ 2 ப்ராப்ளம் இல்லை. 7 into 2 14.
இங்க 2 வந்திருக்கணும். அப்ப இங்க சேஞ்ச் பண்ணும். ஓகே, இங்க 3 கொண்டு வந்துட்டேன். 2 3 5. இப்ப மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ திருப்பி செக் பண்ண, ரோல நான் ஃபுல்லா மாத்திட்டேன், ஃபர்ஸ்ட் ரோ மாத்திட்டேன். காலம் வைஸ் பாத்தீங்கன்னா 7 into 2 14, 14 into 2 28 கரெக்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கரெக்டா இருக்கானா இல்ல, எனக்கு 125 வரணும். 125னா 5 into 5 25, 25 into 5. அப்ப இங்கேயும் ஒரு ஷிஃப்ட் கொடுக்கணும். இங்கேயும் நான் என்ன பண்றேன், சேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். இங்கேயும் 5 2 5 2. அடுத்தது இங்கேயும் 5 and 3. இப்போ நீங்க காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டா இருக்கும், ரோ வைஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டா இருக்கும். ஸோ நமக்கு வந்து டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 8. 8 எப்படி எழுதலாம், 2 2 2. ஸோ ப்ராப்ளம் இல்லை. 105 நமக்கு இங்க எழுதின டேர்ம்ஸ் வச்சு பார்க்கும்போது 3 5 3 5 சாரி 7 5 3. ஆனா இங்க நமக்கு 7 தேவைப்படாது, ஏன்னா 30 தான் வந்திருக்கு, காலம் வைஸ் 30 தான் வந்திருக்கு. அப்ப நம்ம ஒரு சேஞ்ச் கொடுத்துடலாம். ஓகே, மிடில் டேர்ம்ல எனக்கு இந்த லாஸ்ட் டேர்முக்கு 7 தேவைப்படுது 28க்காக. அதனால 7 அங்க எடுத்துட்டு போயிடலாம். இங்க ஒரு 5 வச்சுக்கலாம் நம்ம, அண்ட் 3 நடுவுல வச்சிருக்கேன். அண்ட் நடுவுலயுமே 70 தேவைப்படுறதுனால 5 and 3 கூட நம்ம ஸ்வாப் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இங்க 3 இங்க 5. செகண்ட் ரோ வரைக்கும் கரெக்டா இருக்கு. தேர்ட் ரோல 17 இருக்கு. இப்போ இந்த 70 தான் இங்க மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ 70 நான் எப்படி எழுதலாம், 7 10 எழுதலாம். 5 2 டைம்ஸ், இது மூணுமே பிரைம் நம்பர் தான். ஸோ 7 5 2 எங்க எதை யூஸ் பண்ணலான்னு பாருங்க. 7 5 2. ஸோ எனக்கு 7 வந்து எனக்கு இங்க தேவைப்படும், 5 2 தேவைப்படுது. ஸோ 2 இங்க தேவைப்படும், 5 இங்க தேவைப்படும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 6 5s are 30. கீழே வந்துருச்சு. 2 5 10, 10 into 7 70, 14 into 2 28. ஸோ இந்த வேல்யூஸை நமக்கு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் 63. 63யை நம்ம எப்படி பிரைம் நம்பர்ஸ்ல ஃபில் பண்ணுவோம், 7 9 டைம்ஸ் எழுதுவோம், 3 3 டைம்ஸ் எழுதுவோம். இப்போ 7 3 3ன்னு எழுதணும். நான் இங்க 3 3 7. ஆனா இங்க 42 வரதுனால கீழே இருக்கிற அந்த 42க்காக 7 இங்கேயும் 3 இங்கேயும் மாத்தி எழுதுறேன். ஸோ 3 3 7. அடுத்தது 27. 27ன்றது 3 3 3 3 3 3 மல்டிப்ளை பண்ணாதான், அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 3 வெர்டிக்கலா மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 3 9. எனக்கு இங்க 45 வரணும். அப்போ 5 தான் அங்க எழுதணும். இப்போ 190 நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 190 நம்ம வந்து எந்த டேபிள்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம், 19 டேபிள்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணா 19 into 10. அடுத்தது இங்க 5 2. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 19 5 2. ஃபர்ஸ்ட் காலம்க்கு எனக்கு 5 தேவைப்படுது. ஸோ 5 கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ணா கரெக்டா இருக்கா பாருங்க. 3 into 3 6, 6 into 3 சாரி 3 into 3 9, 9 into 5 45. கரெக்டா இருக்கு. செகண்ட்ல 7 into 3 21. இங்க 2 இருந்தா 42 வந்துடும். ஸோ இந்த 2வும் போயிருச்சு, 5ம் போயிருச்சு. ஸோ லாஸ்ட்ல 19. ஸோ 19 into 9 171 மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஸோ இங்க நம்பர் வந்து பெரிய நம்பரா இருக்கு, 343. 343ன்றது 7 7 6 டைம்ஸ் 28, 63 வரும். 9 டைம்ஸ் வருதா, ஓகே 7 4 டைம்ஸ் சாரி 7 4 டைம்ஸ் 28 and 63 வந்து 9 டைம்ஸ். அகைன் 7 7. மூணுமே 7ன்றதுனால 7 7 7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 66 நம்ம மார்க் பண்ண போறோம். 66 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 11 டேபிள்ஸ்ல எடுக்கிறேன். 11 into 6, 2 into 3.
ஸோ இங்கே எதை நான் முன்னாடி எழுதலாம் அப்படின்னு பாருங்க 7 2 டைம்ஸ் எழுதிக்கலாம் அப்போ தான் எனக்கு 28க்கு மேட்ச் ஆகும் அப்போ இங்கே 3 டைம்ஸ் பெரிய நம்பர் இருக்கிறதுனால இங்கே 11 டைம்ஸ் ஸோ அடுத்தது 44 44ஐயும் 11 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் 2 2 ஸோ டபுள் 2 11 2 2 11 கரெக்டாக இருக்கா அப்படின்னா இருக்காது ஸோ 11 and 2 மட்டும் ஸ்வாப் பண்ணிக்கலாம் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் வராது அதனால இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா ஸோ 7 into 2 14 14 into 2 28 கரெக்டு 7 into 3 21 21 into 11 1 2 1 2 ஸோ 1 3 2 3 1 வருது பட் எனக்கு அங்கே 2 3 1 வர வேண்டாம் பக்கத்தில் தான் 2 3 1 வருது ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா நம்ம 3 11 இங்கே சேஞ்ச் பண்ணுறோம் 11 2 இங்கே வச்சுக்கிறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க 7 into 2 14 14 into 11 ஸோ 4 1 4 1 154 ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே நமக்கு கரெக்டாக வருது வேல்யூ